தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் வர ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. இதனால அரசியல் கட்சி தலைவர்கள் மும்முரமாக அரசியல் பணிகள்ல ஈடுபட்டுட்டும் இருக்காங்க. ஒரு பக்கம் களத்துல இறங்கி அரசியல் கட்சியினர் வேலை செய்தாலுமே, மறுபக்கம் சமூக வலைதளங்கள்ல ஒரு விதமான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதிலுமே குறிப்பாக Instagram, YouTube உள்ளவற்றில பிரபலமாக இருக்கும் சில பேரை வைத்து தங்கள் அரசியல் கட்சிகளை மிகவுமே பிரபலப்படுத்திட்டும் இருக்காங்க. YouTube தளத்துல ஒருவர் கணக்கில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்களோ அதற்கேற்றவாறு பணத்தை கொடுக்கறாங்க. பணம் வாங்கி கொண்டு பேசும் கிரியேட்டர்கள் அரசியல் கட்சியினர் கொடுக்கும் ஸ்கிரிப்டுகளை தங்களே கண்டுபிடித்தது போல் பேசி கட்சியை விளம்பரப்படுத்தி கொண்டும் இருக்காங்களாம். அத்துடன் பணம் கொடுக்கும் கட்சிக்கு அவதூறு பேசும் கட்சியினரையும் அவர்கள் தாக்கி பேசுற விஷயங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, சமீபத்துல சங்கீதா விஜய் அவர்களுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்தது. அதிலுமே தளபதி விஜய் அவர்களை தாக்கி பலருமே பேசினாங்க. சோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாவேகா கட்சியினர் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு பல சம்பவமுமே அரங்கேறியது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சங்கீதாவை வைத்து தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஒழித்து கட்டலாம் அப்படின்னு திமுக திட்டம் தீட்டியிருக்காங்களாம். சோ அதற்கான முதல் படிதானாம் அது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மீது சங்கீதா அவர்கள் வழக்கு தொடர போவதாக சொல்லப்படுது. சோ இந்த விஷயம் தாவேகா கட்சியினர் மத்தியில அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சோ அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பட்சத்துல கண்டிப்பாக இனியும் தாவேகா கட்சியினர் ரசிகர்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்கள் அப்படின்னு தாவேகாவுடைய சார்புல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.